ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலி நம்மளுடைய நியூ கெட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஸோ 2-3 நாளாக வந்து லைவில் பேசி தொண்டையெல்லாம் கட்டிக்கிச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூபோட ஆஃபீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், கேள்விப்பட்டிருக்கவே மாட்டேங்க இப்படி ஒரு ஆஃபீஸு. ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப கசகசன்னு இருக்கும். பட் இருந்தாலும் நான் வந்து அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோசிக்கிறது, அதிகமாக வந்து ஷார்ட்ஸ் போடுறது, வீடியோ எடிட் பண்ணுறது மோஸ்ட்லி வந்து இங்கே தான் இருக்கும். ஏன்னா இங்கே தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் கம்ஃபர்டபுள் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா, அந்த ரூம்குள்ளே வந்து நம்ம அதை மட்டும்தான் யோசிக்க தோணும், வேறு எதுவுமே வந்து யோசிக்க தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம். ஸோ டிவி இருக்காது, மோஸ்ட்லி யாரும் வரமாட்டாங்க. ஸோ அதனாலேயே வந்து நம்ம வேலையை எடிட்டோ இல்லை ஏதோ சம்திங் எல்ஸ் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ மோஸ்ட்லி இந்த இடத்துல நான் வந்தேன்னா அதிக நேரம் வந்து யூடியூப்காகவும் ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸு அந்த மாதிரி வீடியோஸுக்கெல்லாம் வந்து நான் வந்து அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ப்ளஸ் தூங்குறதுக்கும் சரி இதே தான் வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நைட்டு இங்கே தான் வந்து தூங்க போகிறோம். ஸோ அதை வந்து நான் வந்து நைட் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போகலாம். ஓகே வாங்க. ஓகே, இப்போ நான் வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது, அதில் சொல்லணும். ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு இது ஒரு ஸ்டூடியோவாடா அப்படின்னு நீங்கள் கேட்குற அளவுக்கு இருக்கும். பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஒரு ஸ்டூடியோ தான் சொல்லுவேன். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து தெரியும் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு மோஸ்ட்லி வந்து தெரியும். ஸோ அவங்களாம் பார்த்தாங்கன்னா ஆல்ரெடி வந்து இதுதானே அப்படின்னு வந்து நினைப்பாங்க. பட் அப்படி இல்லை. அது உள்ளே இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு திங்ஸுமே வந்து அது ஆர்டர் பண்ணி அதை வச்சு அதை எடுத்து அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளேயே போதும் ஆயிடுச்சு. ஓகே, அது வந்து என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா ப்ராப்பராக ஒரு நமக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நமக்கு யாரும் கிடையாது. நாமளே வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நாமளே வந்து செஞ்ச விஷயந்தான். ஆனால் உள்ளே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு படுக்கேவலமாக இருக்கும். பட் இருந்தாலும் நான் அதிகம் சென்ட் பண்ணுற டைமிங் வந்து இங்கே தான் இருக்கும். ஓகே, நான் போகலாமா? ஓப்பன் கரோ. இப்படி ஒரு ஸ்டூடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஓகே, ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வால்பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வால்பேப்பர் வந்து ரீசெண்டாக வந்து நான் பேஸ்ட் பண்ணது. ஆனால் இப்போ இருக்கிற ஒரு சலூனில் பார்க்கும்போது, பார்பர் ஷாப்பில், பியூட்டி பார்லரில், அங்கே ஒரு பயங்கரமான ஒரு வால்பேப்பர் வந்து இருந்துச்சு. என்ன வால்பேப்பர்னால் பாக்ஸாக 3Dயில் வந்து இருந்துச்சு. அது கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி அது வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து இந்த ஸோ அது பட்டி பார்க்குறது எதுக்கு அப்படின்னா, இந்த மேடு இருக்கலாமே எல்லாம் ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் ஏதாவது பேஸ்ட்டுக்கு இது போட்டிங்கனாலும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும். ஓகே, அப்படியே நம்ம இப்படி வந்தோம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதுதான் வந்து நம்ம சேரு. இந்த டவலெல்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே மேலே வந்து ஒன்லி ஃபேன் மட்டும்தான் இருக்கும். இந்த ஏசி அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ மேலே வந்து சிமெண்ட்டு ஓடு தெரியுமா, அந்த ஓடு தான் நம்ம போட்டுருக்குறாங்க. அதனால் ஹீட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக வரும். அப்படியே ஸ்வெட்டிங்லேயே நான் ஒரு சில டைம்லாம் வந்து ஃபோன் வெடிக்கிற அளவுக்கெல்லாம் வந்து நான் வந்து விளையாண்டுருக்குறேன். ஏன்னா அந்த டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு மென்டாலிட்டி தான். ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபேனில் சுற்றும் போது அதிகமான ஹீட்டு வந்து உள்ளே இறங்கும். அதுக்காக துடைக்கிறதுக்காக தான் இந்த டவல்ஸ் எல்லாம். ஸோ இந்த சேர் தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த சேர்லேயே வந்து அங்கங்கே விரிசல் விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், அங்கங்கே. ஏன்னா நம்ம ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் வந்து நம்ம விளையாடும்போது நமக்கே தெரியாமல் இங்கே பாருங்க, இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் உடஞ்சிருக்குது. பட் இருந்தாலும் இதுதான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்ன வரைக்கும் இதுதான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு வந்து. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் அப்படியே இங்கே வந்தோம்னா ஒரு மொபைலு. இந்த டெஸ்டர் எதுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறையா கோளாறு இருக்குது. அந்த கோளாறு எல்லாம் வந்து தீக்கிறதுக்காக இந்த டெஸ்டரு.
இந்த சீப்பு அடிக்கடி வந்து சம்திங் இந்த ரீல்ஸ் எல்லாம் எடுக்கும்போது வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா பயங்கர அழுக்காக இருக்கும். ஸோ அப்படியே வந்தோம்னா இது நேற்று நான் வந்து ஒரு ஒன்று வாங்கிட்டு சேஞ்ச் வச்சுருக்கிறேன். ஓகே ரைட். இது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு நான் பார்த்து வாங்கினேன் டெல்லோட 8GB RAM i3 லேப்டாப்பு. ஸோ வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸு வந்து வேறு லெவலில் வந்து காமிச்சிது. பட் இருந்தாலும் இப்போ இதில் வந்து பேட்ரி போயிடுச்சு. பேட்ரி போடுறதுனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி போனதுனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் வந்து அதிகமாக வரும். ஏன்னா வந்து மோஸ்ட்லி இது வந்து இந்த இடம் வந்து டெம்பரேச்சரே வந்து வேறு லெவலில் வந்து காமிக்கும். அதனாலே வந்துட்டு ஏசியில் வந்து இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டான ஒரு இதாக இருக்கும் கைஸ். ஓகே, ஸோ அதனால் பார்க்கலாம் ஃப்யூச்சரில் என்ன ஆகுது அப்படின்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் இந்த மவுஸ் வந்துட்டு எப்போ வாங்கினேன், ஒரு 2 இயர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ், 2 இயர்ஸ் பக்கமாக ஆயிடுச்சு. பட் ஆனால் நல்லா தாங்குது இந்த மவுஸ். ஸோ இது வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம சொல்லலாம். இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஆட்டை போட்டது, இதுவும் ஆட்டை போட்டது. இந்த புக்கெல்லாம் வந்து நான் வாங்கினது. இந்த புக்ஸ் எல்லாம் வந்து நான் வாங்கினது. உள்ள நடா சிடி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிடி வந்துட்டு எஸ் ஹெச்பி லேசர் செட்டு 1020. ஓகே, இதனுடைய இதுதான். இதனுடைய பேக் கவர் வந்து இந்த கவரெல்லாம் வந்து காணாத போச்சு. அதனால் இந்த புக்குக்குள்ளே வச்சுருக்கிறேன். ஸோ இந்த புக்கை வந்து நான் டெய்லியும் ஒரு பேஜாச்சும் படிச்சுட்டு தான் நான் வந்து தூங்குவேன். ஸோ மோஸ்ட்லி வந்து எனக்கு புக் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலு. இது கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இது பக்கமாக இருக்குது. இன்னும் வந்து பேட்ரி லைஃப் வந்து வேறு லெவலில் தாங்குது. ஸோ ரொம்ப நேரம் பேட்ரியும் போட தேவையில்லை, சார்ஜும் போட தேவையில்லை. பேட்ரி வந்து சூப்பராக வந்துருக்கு. ஸோ அப்படியே கீழே வந்தோம்னா இந்த குண்டாக்கா இது லொட்டு நிறையா கிடக்கும். இது நான் வந்துட்டு இந்த கதை வந்து பாரு எல்லாம் எப்படி கிடக்குது பாருங்க. பட் இருந்தாலும் எனக்கு இதுதான் வந்து இந்த இடத்துல இருக்கும்போது தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ நமக்கு பிடிச்ச வேலையை செய்யும்போது இடம் பொருள் ஏவலெல்லாம் ஒன்றும் தெரியாது கைஸ். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து இது வந்து சார்ஜரில் குத்துறது. ஓகே, இது வச்சு வந்து சார்ஜ் போடுறது. யூஎஸ்பி கேபிள் இது இந்த பக்கம் வந்து ஐஃபோனோட கேபிள். ஸோ என்னோடய ஐஃபோன் ஒரு தடவை கேபிள் வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு, சார்ஜ் வரல. ஸோ இது வந்து 150 rupees தான் இந்த சார்ஜர். இந்த வந்து இது ஆனால் வந்து ஐஃபோனோட சார்ஜரோட கேபிள் மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் மட்டுமே பார்த்தீங்கன்னா 90,999 ஒன்லி. அந்த மாதிரி 2000 rupees இருந்தது. இது மட்டும் 2000 ஓவா இந்த கேபிள் மட்டும். ஆனால் இந்த கேபிள் எங்கெங்கெல்லாம் கிடக்கும் தெரியுங்களா? ஒரு நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிடக்கும், ஒரு நாள் வெங்காயம் அதெல்லாம் போடுவாங்களா அதுக்குள்ளே கிடக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஏன்னா போகிற வேகத்தில் நம்ம எங்கே வைக்கிறோம் எதுவும் பண்ணுறோம் ஒன்றும் தெரியாது. ஓகே, ஸோ அப்படியே வந்துட்டு இந்த மோஸ்ட்லி வந்து இது வந்து என்னது, எஸ் இது வந்து ஐபேட். ஓகே ஓகே. ஸோ அப்படியே வந்து திரும்பி வந்தோம்னா ஸோ ரீசெண்டாக வந்து வாங்கி வச்சுருந்த அந்த CPU வந்து கொஞ்சம் மக்கராயிடுச்சு. ஸோ இது வந்து அப்டேட் பண்ணணும். அதனால் இது தூக்கி ஒரு ஓரமாக கமுத்தி வச்சாச்சு. இது மட்டும் ஓரளவுக்கு ஃபிட்டாக இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு நான் வந்து என்னுடைய லைவ் ஸ்ட்ரீம் போடுறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து அதிகமாக வந்து போட்டுட்டுருக்கிறேன், கேமோட லைவ் ஸ்ட்ரீமு. ஸோ இது வந்துட்டு சரியாக இருந்திருந்தால் நான் நேரம் ஒரு சின்னதாக ஒரு வெப்கேம் ஒரு 1000 rupeesல ஒரு வெப்கேம் வாங்கி கனெக்ட் பண்ணி இந்நேரத்துக்கு நான் செய்கிற சேட்டைகள்
நான் செய்கிற இது அதுனால எல்லாமே வந்து வியூவாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வீடியோவாக வந்து தெரிஞ்சிருக்கும். அதுக்குண்டான மானிட்டர் இது. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இந்த பொம்மையெல்லாம் இங்கே இருக்கும். இது வந்து எஸ், இது ஒரு மொபைல். இது வந்து வைப். இது என்னது இல்லைன்னு நினைக்கிறேன், வைப் என்னதா? ஓகே, இங்கே ஒரு மொபைல் இருக்குது பாருங்க. ஸோ இது வந்து ஜியோவோட ஃபஸ்ட்டு மொபைல்னு நினைக்கிறேன், ஜியோ மொபைலு. நான் வாங்கின ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கினேன் லினோவோ. இதில் வந்துட்டு ஹை கேமெல்லாம் வந்து இதில் விளையாட முடியாது. ஸோ அந்த நாயை வந்து என்னை ஏமாற்றிட்டான் கடைக்காரன். இதில் வந்து எல்லா கேமும் விளையாட முடியும் அப்படின்ட்டான். நான் வாங்கிட்டு போய் விளையாண்டா இதில் ஒன்றுமே விளையாட மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த ஃபோனெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இப்படி ஒரு கம்பெனி இருந்ததே உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே ஒன்று இருக்குது, இது நம்மளது இல்லை. பட் இருந்தாலும் இதில் ஒவ்வொரு லெட்டராக அமுத்தி இது ஒரு காலத்தில் வந்து ஃபேமஸாக இருந்தது ஓகேல. அப்படியே வந்தோன்னா அதனுடைய மிச்ச கவர். ஸோ இது வந்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இங்கே இந்த பொட்டி, இங்கே ஒரு பொட்டி இருக்குது பாருங்க. எஸ், டிஜேஐ மைக் பற்றி உங்களுக்கு தெரியுமா? டிஜேஐ இந்த மைக்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அது வந்து கிடக்குது ஒரு பக்கம். அதுக்கு உண்டான வேலை இன்னும் சரியாக வரலை, அதுக்கு உண்டான ஆட்கள் இன்னும் சரியாக வரலன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே கீழே வந்தோம்னா இது நான் ஃபஸ்ட்டு வாங்கின ரிங் லைட்டு 1200 சம்திங். ஓகே, அந்த CPU அந்த பிசிக்கு உண்டான கீபோர்டு இது வந்து. ஸோ இது ஃபஸ்ட்டு அடுத்து நான் வாங்கினது இது ஒரு லைட்டு. ஸோ இந்த லைட்டு வந்து எதுக்கான ஃபோக்கஸ் லைட் வந்து வாங்கினேன். ஸோ இன்னும் வந்து ப்ரைட்டாக வந்து இருக்கும். ஆனால் வந்து இது யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா புதுசாக ஒன்று வாங்கியாச்சு, அதனால் இது யூஸ் பண்ணுறதில்ல. இது ஒரு ஆள் வந்து நமக்கு கிஃப்டாக கொடுத்தது வச்சுக்கோ அப்படின்னு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தான், சிறுசு USB ப்ளஸ் இந்த பக்கம் வந்து லித்தின், அதாவது ஐஃபோனோட கேபிள். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படியே வந்தோம்னா ஃபோன் வேறு வருது. அப்படியே வந்தோம்னா இந்த இடத்துல இது ஒன்று இருக்குது. இதுதான் வந்து எல்லாத்துக்குமே உயிர் கொடுக்குறது. கசன்னு இருக்குது பாருங்க. இதுதான் வந்து என்னமோ லைட் இது பார்த்துக்க தெரியுதா? டிஃப்ரென்ஸ் தெரியுதா? எஸ். ஸோ இதுதான் வந்து எல்லாத்துக்குமே உயிர் கொடுக்குற இந்த பொட்டி வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு. ஸோ இது வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். சென்டரில் இப்போ வந்து ஒர்க் ஆகிறதில்ல, அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அது ஒன்றும் ரிப்பேர் பண்ணுறதில்ல. அதுக்கு இது வந்து நான் கீழே போயிட்டு தண்ணி தேவைப்படுச்சுன்னா இது நான் வந்து எடுத்துகிட்டு வந்து நான் வந்து குடிப்பேன். இது ஃபஸ்ட்டு வந்து கொரோனாவில் வந்து எல்லோரும் வந்து பாட்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பாஸ்ட் நான் ரிலீவான கம்பெனியில் வந்து நான் யூஸ் பண்ண ஒரு வாட்டர் பாட்டில். இது வந்து 200 சம்திங் வந்து அப்போவே இருந்தது, 200 சம்திங் இருந்தது. ஓகே, அப்படியே வந்தோம்னா இதுதான் நம்ம பெட்டு. ஸோ மோஸ்ட்லி வந்து அப்படியே அந்த பாயை விரித்து அப்படியே நம்ம தூங்கினோம்னா அந்த கிண்ணெல்லாம் எரிஞ்சதெல்லாம் அப்படியே சரியாக போயிடும். ஸோ இங்கேருந்து இந்த இதிலிருந்து வந்து நமக்கு ஹீட் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இது டிஜிடெக்கோட ஒரு ஸ்டாண்டு. இதில் வந்து நீங்கள் மொபைல் வந்து வச்சுக்கலாம், ப்ளஸ் கேமராவும் நீங்கள் வந்து ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சம்டைம்ஸ் வந்து இப்படி ரீல்ஸ் எடுக்கும்போது அது அப்படியே கவர் ஆகி அப்படியே தெரியும். ஸோ அதுக்காக எடுத்தது. ஸோ நிறைய பர்பஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ நான் வாங்கி வைக்கிறது எதுவுமே வந்து நாளைக்கோ இல்லை நாளானைக்கோ அழிஞ்சு போகாது. இந்த அழிஞ்சு போகிறதுக்கு எவ்வளோ வருஷங்கள் ஆகும் உங்களுக்கு தெரியுமா? சின்ன ஒரு பாலித்தீன் கவர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கேரி பேக் யூஸ் பண்ணுறோம்ல,
அதே வந்து மக்கி போகிறதுக்கு 1000 வருஷம் ஆகும். ஆனால் இப்போ வாங்குகிற இது எல்லாமே வந்து ஃப்யூச்சரில் நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன சண்டை போட்டாலும் சரி நம்மளுடைய இதையும் வந்து நம்ம வாங்கி வச்சாச்சு, அவ்வளோதான். ஸோ இது ஒரு ரிங் லைட்டு கைஸ், இது ஒரு ரிங் லைட்டு. இது வந்து இப்போ ரீசெண்டாக வாங்குறதுனால அது வந்து அங்கேயே கிடக்குது, இது இங்கே வந்துடுச்சு. ஸோ இது வந்து இப்போ பவர் போடுற பாருங்க, எப்படி பிரகாசமாக தெரிகிறதா. ஸோ அப்படியே இங்கிருந்து அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நான் படித்த ஸ்கூல் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் படித்த ஸ்கூலு. ஸோ சம்டைம்ஸ் நிறையா வந்து ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு போகும். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து இங்கே இருக்கும்போது நம்மளை சுற்றி எல்லாமே வந்து நான் நடந்தது ஓடினது எல்லாமே வந்து டோட்டலாக வந்து கவர் ஆகின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வெளியே போய் நின்றுனாலும் அப்படியே நான் நடந்து வந்தது. இந்த நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் வந்து பேக் சைடில் தான் வந்து ரிவர் இருக்குது. ஸோ பாதி வாழ்க்கையே நம்ம அங்கே தான் வந்து கழிச்சிருக்கிறோம், அந்த மாதிரி ஒன்று இருக்குங்க. ஸோ மோஸ்ட்லி இதுதான் வந்து நம்மளுடைய யூடியூப் ஸ்டூடியோ. எஸ், கரெக்டாக. ஸோ இது எல்லாம் வச்சு தான் ஏதோ அப்படி இப்படி ஏதோ ஒன்று கொஞ்சம் என்னால் வந்து செய்ய முடியுது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஸ்டூடியோ ஆரம்பிக்கிறதா இருந்தால் யூடியூப்புக்குன்னு இல்லை, யூடியூப் ஸ்டூடியோக்குன்னு நீங்கள் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு சொல்கிறேன், எதையுமே வந்து குவாலிட்டியாக வந்து வாங்கி போட்டுருங்க. ஓகே, நான் ஃபஸ்ட்டே இந்த ரிங் லைட் வாங்கியிருந்தேன்னா ஸோ இந்த ரிங் லைட் எனக்கு தேவைப்படாது. ஆனால் இந்த ரிங் லைட் என்னால் யூஸ் பண்ண முடியும், ஆனால் அதுக்குண்டான சுச்சுவேஷன் வந்து இல்லை. ஓகே, உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? ஸோ அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் வாங்கும்போது ஒரு பிளான், ஒரு ஷெட்யூல் எல்லாம் போட்டு வச்சுட்டு வாங்குங்க, பண்ணுங்க. ஓகே, எஸ். ஸோ கூடிய சீக்கிரம் இப்போ நான் காமிக்கிறது வேறு லெவலில் வந்து இருக்கும். அது வந்து கண்டிப்பாக அது எப்போன்னு தெரியல, பட் ஆனால் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. எப்போ மாற்றுறதுன்னு தெரியல, கன்ஃபார்ம் வந்து மாற்ற போகிறோம். டெய்லி நாம் நைட்டு 11 o'clock நம்ம வீடியோஸ் போட்டுருக்குறோம். இப்போ ரீசெண்டாக வந்து வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம போட ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, எதுக்கடா கண்ணாடி அப்படிங்க போட்டால் அந்த கண்ணாடி போடாமல் இருந்தால் கேவலமாக இருக்கும், அதனால தான் கண்ணாடி போட்டுக்கிறேன். ஸோ ரீசெண்டாக வந்து நம்ம லாங் வீடியோஸ் வந்து போட்டுக்கிறோம். கொஞ்சம் குவாலிட்டியாக கொஞ்சம் பெட்டராக வந்து நம்ம ட்ரை பண்ணி போட்டுட்ருக்குறோம். ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் பண்ணுற வீடியோவெல்லாம் இனி போடலாம் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு காமெடியாக வந்து இருக்கும். அந்த ஷார்ட்ஸ் வந்து அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் செய்யும்போது எனக்கு அப்படியே நான் என்ன அறியாமே வந்து நிறைய டைம் வந்து சிரிச்சிருக்கேன். ஸோ நானே சிரிக்கும்போது வீடியோ தான் திரும்பி வேறு பார்த்துருக்குறேன். ஸோ நீங்கள் வந்து நிறைய பார்ப்பீங்க, நிறையா ஃபன்னாக இருக்கும். உங்களுக்கு நிறைய வந்து ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர்லாம் வந்துட்டு ஸோ நம்ம வீடியோஸ் வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஸோ ஷார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து காமெடி தான். ஸோ லாங் வீடியோன்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம்னு இருக்கிறோம். ஏன்னா அப்கமிங் ஃபியூச்சர்ஸில் யாராச்சும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவாங்க. நாமளே இங்கே ட்ரை பண்ணும்போது ஒன்றுமில்லாத நானே ட்ரை பண்ணும்போது இருக்கிறவங்களாம் நிறைய ட்ரை பண்ணுவாங்களே. ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ என்ன ஏது அப்படின்னு தெரியணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து நான் பண்ணுறேன். ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகே, பாய்.